ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். இந்த சுண்டக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு சுண்டக்காய் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டு தேங்காய், தக்காளி, உளுந்தம்பருப்பு, அரிசி, துவரம்பருப்பு வறுத்து போட்டு அரைச்சிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயமும் பச்சையாக போட்டு அரைச்சிருக்கிறேன். அப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சதை ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி புளி கரைச்சி ஊற்றி உப்பு போட்டு, நான் தக்காளி நிறைய வச்சுருக்கேன், அதனால் புளி கம்மியாக ஊற்றிருக்கிறேன். குழம்பு டேஸ்ட்டாக வந்துச்சு. ஆனால் குழம்பு டேஸ்ட்டு இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நான் அந்த சுண்டைக்காய் ஃபஸ்ட்டில் தாளிக்கும் போதே போட்டுருவேன். ஒரு சிலர் கடைசியில் தான் தாளித்து ஊற்றுவாங்க. எனக்கு அந்த சிஸ்டம் பிடிக்காது. இப்படி தான் பிடிக்கும். இப்படி போட்டால் தான் அதில் உள்ள எசன்ஸ்லாம் அந்த குழம்புல இறங்கும். அதனால் நான் எப்பவும் இப்படி தான் செய்வேன். ரொம்ப கெட்டியாயிடுச்சு இந்த அரிசி பருப்புலாம் போட்டதுனால. குழம்பு கொஞ்சம் சொதப்பல் தான், ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது கோவக்காய் பொரியல். கடுகு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கோவக்காயை போட்டு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் குழம்பு மசாலாத்தூள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா பிரட்டிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி வேக வச்சு பொரியல் மாதிரி செஞ்சாச்சு. நான் எப்பவும் இப்படி தான் செய்வேன். தேங்காய் சீரகம்லாம் போடணும்னா இப்படி செஞ்சால் தான் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும். தேங்காய் போட்டால் பிடிக்காது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.